வணக்கம் பிளேயர்ஸ், திரும்ப வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ரொம்ப அழகாக வந்திருக்கோம்ல. ஆமாம் கைஸ், நானும் யூடியூப்பை திறந்து பார்த்தாக்கா ஆளுக்கு நூபு சீரிஸ்ன்றாங்க. அதான் நம்மளும் ஆரம்பிச்சிருவோமேனு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட மனாஸ் ப்ரோவையும் கூட்டின்னு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் நூபுலேருந்து ப்ரோவாக போகிறோம். நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவரும் இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம காக்காய் தான். காக்காய் யாருன்னு தெரியலனா இதோ பாருங்க, இவர் தான் ஒரு யூடியூபர் தான். இவர் ஒரு லெஜண்டுங்க. ஏன்னா 150 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருக்குது, ஆனால் 100க்கும் மேலே வீடியோஸை போட்டிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அவர் சேனல்லையும் சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த நூப் சீரிஸோடைய அதாவது என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து நான் கார்டியன் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் வந்து என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரில. நான் வந்து கேஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏதோ சரி இல்லை, உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் போட்டுருங்க, ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி அது வந்து பிவிபிக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 5லேருந்து 7 மில்லியன் 15 வளர்றல, ஆமாம் 5லேருந்து 7 மில்லியன் அளவுக்கு பவுண்டியும் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அண்ட் தென் ஸ்வாட் அண்டு கன், இது ரெண்டும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ நான் இதுக்காக ஒரு 2 போஸ்ட் போடுறேன், நீங்களே செலக்ட் பண்ணுறங்க. ஒன்று ஸ்வாடுக்கு, ஒன்று கனுக்கு. அப்புறம் என்ன நம்ம அப்படியே கிரைண்டிங் பண்ணிருக்கும் போது இவர் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்காக வந்து நின்னாரு. ஸோ நானும் நல்ல புள்ள மாதிரி கிட்ட போய் நின்றுக்கிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ரப்பர் கிடச்சிருக்கு, அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கு போல். ஸோ நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ சொல்லிவிட்டு, பட் நம்ம சாப்பிட போகிறது இல்லைங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு சீயை பொறுத்த வரைக்கும் எலமெண்டல் ஃப்ரூட் கிடச்சா மட்டும்தான் சாப்பிடணும், மற்ற எது கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா. அதுதான் நம்மளுடைய ஃபார்முலாவாக யூஸ் பண்ணி அதை வச்சுருந்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த எலமெண்டல் வேணால் இருக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைட்டு பார்க்கலாம். ஓகே கேஸ், அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் கைனி சும்மா தான் பண்ணிட்டுருந்தேன். திடீர்னு வந்து கையில் கொடுத்துட்டாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த நல்ல மனுஷன், நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நாதாவடுகிறே. நன்றிங்க, நன்றி ப்ரோ, சாட்டம் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. நல்ல வேலைங்க, இது எலமெண்டல்ன்றதால நம்ம அப்படியே உடனே சாப்பிட்டோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ கிரைண்டிங். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனலி 50 லெவல்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்பின் காட்சா மண்டையை என்ன தரான்னு பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு ரப்பர் மட்டும் வச்சுருக்கோங்க. ஓகே, என்ன தரான்னு பார்ப்போம், போய் பார்த்துடலாம். என்னையா சும்மா ஷோகேஸ் காமிக்கிறேங்க, பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இவ்வளோ தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் வச்சில்லை. ஸோ அதுதான் காமிக்கிறேன். ஓகே, ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. காய்ச்சா நல்லதாக கொடுங்க, நல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டாக இருக்கணும், நல்ல ஃப்ரூட்டாக தாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரூட்டாக கமெண்ட்டில் போடுங்க. பிவிபிக்கு ஏற்ற ஃப்ரூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐஸ் பக்கத்தில் ஐஸு, ஸ்டாண்டு அட போடா. கேட்டால் தரமாட்டானுங்க, கேட்டால் தரமாட்டானுங்கல்ல, கேட்குறதையே தரமாட்டான். ஏன்னா நம்ம காட்சி அவ்வளோ நல்லவர். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கேம்லிங் பண்ணுறாதீங்க, ஃபஸ்ட் ரோல் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோல் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம வந்து முக்கியமான வேலை செய்யணும் இப்போ. ஸோ அதை காமிக்கிறேன், வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் எங்கே வந்திருக்கோம். ஆமாங்க, அதே தான், ஃப்ரோசன் வில்லேஜ், அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு குகை இருக்குல்ல, தெரியும் சில பேருக்கு, தெரியாதவங்களுக்கும் அப்படியே சொல்லிடுறேன். இந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா இது பாருங்க, நான் மீலிக்கு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. பட் அது ஒரு மிஸ்டேக்கு. ஃப்ரூட்டு யூஸ் பண்ணுங்க, நீங்கள் ஃப்ரூட் யூஸ் பண்ணால் தான் நல்லது. அதை வந்து நமக்கு ஒரு ப்ரோ தான் சொன்னார். அந்த ப்ரோ வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு தெரியட்டும். பார்த்தீங்களா, கண்ணு முன்னாடியே ஒரு C2க்கு போகிற ஒரு பிளேயர், நமக்கு நல்லதாகவே நடக்கும். ஸோ இவன்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 மட்டும் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு. இந்த மாதிரி சின்ன லெவலில் ஒன்று ஏர் ஜம்ப்பு, இன்னொன்று ஆரா, ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது 2 மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தேவை. மொத்தம் எவ்வளோ ஆகும்னா, ஒரு இது பார்த்தீங்கன்னா இது 25,000. ஸோ மொத்தமாக நீங்கள் 35,000 வச்சுருந்தீங்கன்னா இவன்கிட்ட வந்து அழகாக வாங்கிட்டு போயிடலாம். இது 2 தான் இப்போதைக்கு தேவை. இன்னொன்று வந்து
ஃப்ளாஷ் டேப் அது வந்து 1 lakh. ஸோ இப்போதைக்கு வாங்கிடாதீங்க, அது தேவையும் படாது அதிகமாக உங்களுக்கு. பார்த்தீங்களா இப்போ குச்சி ஜாலியாக விளையாடுவாங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் போயிட்டு பண்ணுறோம். இந்த ஸ்னோ வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா, ஃப்ராசன் வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா இது 2 விஷயம் செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இவங்ககிட்ட போய் லேர்ன் பண்ணுறது, 2வது ஃபிஷ்ரிங் ராட் வாங்குறது. ஸோ வாங்கிடலாமா? ஓகே கைஸ், அவ்வளோதான் வாங்க போகிறோம். இவங்ககிட்ட வந்து சும்மா பேசினா போதும், இவன் ஃபிஷ்ஷிங் ராடும் ஒரு 10 பைட்டும் தருவான், அவ்வளோதான். தேங்க்ஸ் வட கூத்துறான். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம திரும்ப வீடியோ நிறைய போடுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி மன்னித்தோ. ஓகே பாய்.